பூச்சோங் புத்ரா ஐட்ஸ் தீ விபத்தின் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஓடோடி உதவிய சுபாங்கயா அல்ஃபாலா மசூதி, ஜலான் புத்ரா ஹர்மோனியில் உள்ள ஸ்ரீ மகா காளிகம்மன் ஆலயம் இரண்டையும் மலேசியர்கள் ஒரு முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். பேரா சுல்தான் நஸ்ரின் ஷா அவ்வாறு வலியுறுத்தியுள்ளார். இந்த இக்கட்டான நேரத்தில் இன மதபேதம் குறுக்கிடவில்லை, மனிதம் மட்டுமே வெளிப்பட்டது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க அவ்விரு வழிபாட்டு தலங்களும் கதவை திறந்துவிட்டன. அது மட்டுமல்லாமல் இந்து ஆலயத்தில் முஸ்லிம் ஒருவர் தொழுகை மேற்கொள்வதையும் நாம் கண்டோம். அண்மைய காலமாக நாட்டில் இனமத சர்ச்சைகள் அதிகரித்து வரும் நிலையில் அவ்விரு வழிபாட்டு தலங்களின் உன்னத போக்கு நெகிழ வைக்கிறது. இதுதான் சாதாரண மலேசிய மக்களிடத்தில் காணப்படும் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தின் உணர்வாகும். பிரித்தாலும் அரசியல் சித்தாந்தங்களில் இருந்து விடுபட்ட மலேசியர்களின் உணர்வும் செயலும் அப்படித்தான் இருக்க வேண்டும். சரியான நேரத்தில் மலேசியர்களுக்கு விடுக்கப்படும் சரியான நினைவூட்டல் இதுவாகும் என்றார் அவர். 15வது பேரா சட்டமன்றத்தின் 3ஆம் தவணைக்கான கூட்டத்தொடரை தொடக்கி வைத்து உரையாற்றிய போது சுல்தான் நஸ்ரின் அவ்வாறு கூறினார். கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியா தேவிஸ்ரீ பத்ரகாளிகம்மன் ஆலய இடமாற்ற சர்ச்சை குறித்தும் அவர் கருத்துரைத்தார். தாங்கள் சார்ந்துள்ள நம்பிக்கை அல்லது இனத்தின் போராட்டவாதிகளாக காட்டிக்கொள்ள ஏதுவாக இனமத விஷயங்களை பலர் ஊதி பெரிதாக்கி பரபரப்பாக்கி விடுகின்றனர். அச்செயல் மக்களிடையே கோபத்தையும் பகைமையையும் தூண்டும் அபாயம் உள்ளது என்பது அவர்களுக்கு தெரியாமல் இல்லை. வெறுப்பு அரசியலை ஏற்றுக்கொள்வது வருத்தம் அளிக்கிறது. இந்த பாதை மக்கள் இனியும் ஒன்றுபடாமல் பரஸ்பர வெறுப்பு மற்றும் விரோதத்தால் பிரிக்கப்படும் ஒரு எதிர்காலத்தை நோக்கி நாட்டை இட்டு செல்லும் என்ற அச்சம் அதிகரித்து வருகிறது என சுல்தான் நஸ்ரின் கவலையை வெளிப்படுத்தினார்.